என்னோட சேனல்ல நான் டிஃபன் ஐட்லருந்து லன்ச்சு, டின்னர், ஸ்நாக்ஸு, ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ரெசிபீஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான இதுவா தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருக்கேன். அதுவும் நாங்க சாப்பிட்ணும், குழந்தைங்க எப்படி வந்து வீட்ல ஹெல்த்தியா ஃபுட் கலர் எதுவுமே சேராம அந்த மாதிரி ஒரு ரெசிபியா தாங்க நான் குடுத்துட்டு இருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க, "யூடியூப்ல சமையல் வீடியோ போட்டா லட்சக்கணக்கில சம்பாரிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னையுமே தான் சொல்லியிருக்காங்க. "நீ இத்தனை வீடியோ போட்டுருக்க, எவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்க சொல்லு, என்ன பண்ண?" அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது கூட நமக்கு தோணுதுங்க, நம்மள எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனா ஒண்ணுங்க, ஒரு நாள் நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆனா வந்து ஒரு 10,000 உறவுகள் யாருன்னே தெரியாம நான் செய்ற சமையல பார்த்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்றேங்க. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்கு. அத நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் நான் வருவேனா அப்படின்றத யோசிச்ச காலம்லாம் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றது ஒரு பெரிய விஷயம் தான். அது நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகும்போது எக்ஸாம் எழுதிட்டு "நீ நல்லா எழுதியிருக்க, குட்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது எத்தனை பேர், எத்தனை யூடியூபர்ஸ் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வரும்போது பரவால்ல, யாரோ முகம் தெரியாதவங்க நம்மளோட சமையல், நம்மளோட வாய்ஸ் இதெல்லாம் கேட்டு நமக்கு புடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ஒரு நன்றியா தாங்க இத நான் எல்லாமே சொல்றேன். நான் தினமும் என்னென்ன சமைக்கிறேனோ, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் எல்லாமே வந்து நான் வீட்ல சமைக்கிறது தான் நான் வந்து போடுறேனே தவிர, நான் வந்து யூடியூபுக்குன்னு தனியா, வீட்ல தனியா வந்து நம்ம வந்து பண்றது கிடையாது. நான் ரெகுலரா எந்த மாதிரி ஈஸியாவும் இருக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாவும் இருக்கணும். குழந்தைங்களுக்கும் குடுக்குற மாதிரி ஃபுட் கலரெல்லாம் எல்லாம் இல்லாம, நேச்சுரல் ஃபுட் கலரா தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். சங்குப்பூர்லேருந்து, பீட்ரூட்லேருந்து, கேரட்டு, பாலக்கீரை இதெல்லாம் எடுத்து தான் நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன், ஸ்வீட் பண்ணியிருக்கேன். நீங்க என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னும் உங்களுக்கு புரியும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, யூடியூப்ல வீடியோ போடுறது ரொம்ப ஈஸி தான். அதில ஈஸியா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத கஷ்டம்னு சொல்ல வரல, ஈஸின்னு சொல்ல வரல. யூடியூப் மட்டும் கிடையாது. நம்ம செய்ற எல்லா தொழில்லையுமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்க. கஷ்டமே இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சொந்தமா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அதாவது சொந்த தொழில் நம்ம நடத்துனனாலும், "நீயே சொந்தமா இருக்கப்பா, நீயே ராஜா, மந்திரி" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உனக்கு என்ன நீ லீவ் போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க. ஆனா அதுவுமே கஷ்டம். நம்ம ஒரு நாள் லீவ் போட்டு நம்மளால முடியலனாலும், நம்ம வேலைய யாரும் பார்க்க போறது கிடையாது. நம்ம தான் செய்யணும். நம்மள தான் கேள்வி கேட்டு நம்மளே பண்ணிக்கணும். நம்ம வெளிய போனாலும் நம்மள 4 பேர் கேட்பாங்க. ஸோ உண்மையா நம்ம ஹானஸ்ட்டா நம்ம மத்த பேருக்கு ஒரு 4 பேருக்கு கீழ நம்ம வேலை செஞ்சாலும் சரி, இல்ல நம்ம வேலைய நம்ம வந்து பண்ணிக்கிட்டாலும் சரி, நம்ம உண்மையா, நேர்மையா பண்ணோம்னா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பா வெற்றி அடையலாம். அது உறுதி தான். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட்லலாம் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோ தாங்க போட்டுருந்தேன். இப்ப தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவுமே YouTubeல என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். இப்போ போட ஆரம்பிச்சதுலேருந்து தான் எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால நான் இத்தன நாளா நான் போட்டு வரலையே அப்படின்றதெல்லாம் வருத்தப்படல. நான் ஆரம்பிச்சதே இப்ப தான் அப்படின்னு நினச்சு ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு புடிச்சா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு ஒரு வீடியோ பாருங்க. எல்லாமே ஹெல்த்தியா தான். கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, வெள்ளை சோளம் இந்த மாரி எடுத்திருப்பேன். துவையல்லேருந்து சட்னி எத பண்ணாலுமே அத வந்து ஹெல்த்தியான ஒரு சட்னியா தான் நான் பண்ணியிருக்கேன். தூதுவளையிலேருந்து கருப்பு என்னென்ன நம்மக்கிட்ட வீட்ல அன்றாடமா நம்ம கிடைக்குதோ, முருங்கைக்கீரையிலேருந்து எல்லாமே நான் வந்து ஹெல்த்தியா போட்டிருக்கேன். நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரா வந்து புரியும். இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, யூடியூப்ல வீடியோக்கு மட்டும் கிடையாதுங்க. நீ வந்து இந்த மாதிரி வீடியோ போடு, நல்லதா இன்னும் சமை. எதையும் ஒரு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க நமக்கு. ஆனா நம்ம யூடியூப்லும் மட்டும் கிடையாது. நம்ம செய்ற எந்த தொழிலா இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஒப்பீனியன் சொல்ல மாட்டாங்க. "நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணு நல்லா வருவ" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கொறைன்னு வந்துட்டோம்னா, ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க. டக்குனு வந்து, "நீ இத பண்ணது ரொம்ப தப்பு. நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. நீ வேற மாதிரி பண்ணியிருக்கணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருப்போம். ஒப்பீனியன் கேட்போம். முடிவு நம்ம தாங்க எடுக்கணும்.
அந்த நேரத்தில் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம அவங்கள சொல்லிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். அந்த பயம் வந்து குறை சொல்லும்போது இருக்கணுங்க. குறை சொல்கிறதுக்கு மட்டும் வாய் முன்னாடி வந்துடும். நீ இதெல்லாம் பண்ணணும், நீ யூடியூப்பில் நீ வராத, இதெல்லாம் எதுக்கு போடுற, பெட் கவர் நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருந்த பெட் கவரை கூட எதுக்கு இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்மள செய்கிற வேலை தான் அது. அது எனக்கு பிடிச்சி செய்கிற வேலை. எத்தனையோ பேருக்கு வந்து கமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க, எனக்கு பெட் கவர் போடுறது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே எனக்கு பிடிச்சி நான் செய்கிறேன்னு அது வந்து ஒரு கமெண்ட்ஸும் கிடையாது. ஆனால் நான் எனக்கு பிடிச்சி அந்த வேலை நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். நம்ம வீடு நம்ம வந்து என்னை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் எனக்கு அந்த வேலை பிடிக்கும். இப்படி தான் நமக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம ஷேர் பண்ணும்போது மற்றவங்களோட ஒப்பீனியன் என்ன, வேறு யாராவது அதை லைக் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம். இதில் தாங்க நாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்த்து இட்லி தாங்க, தட்டு இட்லி செஞ்சுருக்கேன். அதுக்கு வேர்க்கடலை சட்னியோட அருமையாக இருந்தது. யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். இது 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேங்க. வாழைக்காயில வந்து நான் குருமா மாதிரி, அதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். உண்மையாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன். என்ன பண்ணலான்னு யோசித்து தான் ஒவ்வொரு நிமிஷமும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் ஒரு அசைன்மெண்ட் எதனா கொடுத்தாங்கன்னா புதுசாக ஏதாச்சும் கொடுப்பாங்க, சார்ட் ஒர்க் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணு அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம யோசிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் சமையலில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் டக்குன்னு வாழைக்காயில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நான் இட்லிக்கு சாப்பிட்டேன். மறுநாள் கொஞ்சம் குழம்பு அந்த அப்படியே இந்த தொக்கு அப்படியே இருந்துச்சுங்க, அந்த கிரேவி. நான் சாதத்தோடு சாப்பிடும்போது கூட அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அதாவது சாப்பிட்டா காலியாகிடுமோ, நம்ம நிறைய பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கொஞ்சமாக நான் பண்ணேன் பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. ஃபஸ்ட் டைமே நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்திருந்தது. அதை இட்லியோடு தொட்டு சாப்பிடும்போது அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வந்து இதனோட ஒவ்வொரு வீடியோவும் நான் தனித்தனியாக என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. மறுநாளுமே நான் வந்து வச்சிருந்து தான் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. சாதத்துக்கு கூடயும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களை நான் யாரையுமே கஷ்டப்படுத்தலை. நீங்கள் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.